முன்னுரைக்காக கொஞ்சம் நேரத்தை நான் எடுத்துக்கொண்டு இதில் இருக்கிறது. உலகத்தில் பல அறிஞர்கள் தோன்றி இருக்கின்றார்கள், பல கண்டுபிடிப்பாளர்கள் தோன்றி இருக்கின்றார்கள். சமூக எத்தனையோ பல தலைவர்களை நாம் சரித்திரத்திலே படித்திருக்கின்றோம். இதெல்லாம் ஒரு பக்கத்திலே. இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் ஆன்மீகத்தை மக்களுக்கு போதிக்கக்கூடிய துறையிலே ஆன்மீக கருத்துக்களை மக்களிடத்திலே சொன்னவர்கள், அதிலே ஒரு தாக்கத்தை உண்டாக்கியவர்கள், மக்கள் அவர்களை தலைவர்களாக ஏற்று அவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகி இருக்கின்றது. ஆன்மீகம் என்பது மதம் சார்ந்த விஷயங்கள், கடவுளை பற்றி, கடவுளுடைய தன்மைகளை பற்றி, கடவுள் நாம் செய்யக்கூடிய வணக்கங்களை பற்றி பேசக்கூடியது தான் ஆன்மீகம்னு சொல்றோம். இதை பற்றி பேசக்கூடியவர்கள் நிறைய சமுதாயத்திலே தோன்றி இருக்கின்றார்கள். இன்னொரு பக்கத்திலே ஆன்மீகத்தை சாராமல் உலகியலை அடிப்படையாக கொண்டு தத்துவங்களை மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிஞர்கள் தோன்றினார்கள். அவர்களுக்கு ஆன்மீகத்தில் பெருசா ஈடுபாடு இருக்காது. மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை மெயினா சொல்லுவாங்க. உதாரணமாக சாக்ரடீஸ் என்று ஒருத்தரை சொல்லுவார்கள், பிளாட்டோ என்று சொல்லுவார்கள், அரிஸ்டாட்டில் என்று சொல்லுவார்கள், காரல் மார்க்ஸ் என்று சொல்லுவார்கள், மகாவீரர் என்று சொல்லுவார்கள். இன்னும் பல பெயர்கள் தத்துவத்தை சொல்லக்கூடியவர்கள் தோன்றி இருக்கின்றார்கள். இவர்களும் சில தாக்கத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்தி இருப்பது உண்மைதான். இந்த இரண்டு சாரா இருக்கிறாங்க பாருங்க. ஒன்னு ஆன்மீகத்தை சொல்லக்கூடியவர்கள், அதுல தாக்கத்தை, இன்னும் ஒன்று தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு மக்களிடத்திலே முதன்மை பெற்றவர்கள். இந்த இரண்டு சாராருக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருப்பதை நாம் பார்க்கிறோம். யாரு ஆன்மீகத்தை சொல்கிறார்களோ அவர்கள் இந்த தத்துவவியலின் பக்கம் வரவே மாட்டார்கள். ஆன்மீகம் என்பது கடவுளை நாம் எப்படி வணங்க வேண்டும், எந்தெந்த நேரங்களில் வணங்க வேண்டும், எப்படி எந்த முறையில் வணங்க வேண்டும் என்பதுதான் ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்களாக இருக்கிறது. அவர்கள் சமுதாயத்தை பற்றி எல்லாம் கவலைப்படுறதில்லை. சமுதாயத்தில் இன்னைக்கு வாழக்கூடிய மக்களுக்கு கல்வி இருக்கிறதா, வேலை வாய்ப்பு இருக்கிறதா, அவர்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கிறதா, அவங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கின்றதா, வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கின்றதா என்பதை பற்றி எல்லாம் அவங்க சிந்திக்கவே மாட்டார்கள். அவங்களுடைய கோல் என்ன, அவங்களுடைய அடிப்படை என்னன்னா கடவுளை பற்றி மக்களுக்கு சொல்லணும், ஆன்மீகத்தை பற்றி பேசணும் என்பதில்தான் கவனமாக இருப்பார்கள். அதனால நம்ம பார்க்கிறோம், அடையக்கூடியவர்கள் சமுதாயத்தை முற்றிலுமாக துறந்து காட்டுக்கு சென்று வணங்க போயிருவாங்க. துறவரம் மேற்கொள்றதுங்கிறாங்களா, துறவு அறம் என்பது கூட பிழைன்னு சொல்லப்படுது. துறவு என்பது அறம் அல்ல, துறவு என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லறம் என்பது ஓகே. இல்லறம் என்றால் என்ன? குடும்பத்தோடு இணைந்து மனைவியோடு வாழ்ந்து தாய் தகப்பனோடு வாழ்வதுதான் இல்லறம், குடும்ப அறம் என்று சொல்கிறோம். துறவு என்பதை அறம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஆன்மீகத்தை யாரெல்லாம் போதிக்கின்றார்களோ இஸ்லாத்தை தவிர பெரும்பாலும் மற்றவங்களுடைய போதனை எப்படி இருக்குன்னா, ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலை என்பது, முதிர்ந்த நிலை என்பது துறவுதான். கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மீகத்தை ஒருத்தர் இன்வால்வ் ஆகிறாருன்னு, அவர் எங்க போய் நிற்பார்? கடைசியில துறவு கோலம் போடுவார், சன்னியாசியா போயிடுவார். எனக்கு வீடு வேண்டாம், எனக்கு நாடு வேண்டாம், எனக்கு மக்கள் வேண்டாம், தாயும் வேண்டாம், தாரமும் வேண்டாம், பிள்ளைகளும் வேண்டாம் என்று சொல்லி முற்றும் துறந்து விட்டு முனிவராக போவதைத்தான் துறவு என்று சொல்கிறார்கள். இந்த அடிப்படை முதல்ல தவறான, இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றாக இருக்கிறது. துறவு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? மனிதன் அப்படி படைக்கப்பட்டிருக்கிறார். அவனுக்கு தேவையான இயற்கை மரபுகளை இறைவன் ஏற்படுத்துகிறான். அவனுக்கு தூக்கம் வந்தா தூங்கணும், அவனுக்கு பசிச்சா சாப்பிடணும், அவனுக்கு தாகம் வந்தா குடிக்கணும். இப்படியான அடிப்படைகள் தானே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதிலே குறிப்பிட்ட வயது வரக்கூடிய நேரத்திலே திருமணம் முடித்து
இல்லறம் நடத்தி குழந்தை குட்டிகளை பெற்றெடுத்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ வேண்டும் என்று இறைவன் விதித்திருக்கிறான். இதுக்கு மாற்றமாக போவதுதான் ஆன்மீகத்தினுடைய உயர்ந்த நிலையாக மற்றவர்கள் பார்க்கின்றார்கள். முதல்ல இப்படி இருப்பது என்பது சாத்தியம் இல்லை. அழகா ஒரு கதை சொல்வார்கள். ஒரு ஊரிலே ஒருவன் இருந்தான். அவன் இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு நிறைய பிரச்சனை வருது. அப்ப அவன் முடிவெடுக்கிறான், சன்னியாசியா போயிடலாம், பேசாம நம்ம காட்டுக்கு போய் கடவுளை வணங்க போகலாம் என்று முடிவெடுத்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்புனானாம். நான் துறவு மேற்கொள்ள போறேன் என்று சொல்லிட்டு கிளம்புனானாம். போகும்போது 2 கோவணங்களை எடுத்துக்கொண்டு போனானாம். அப்பவே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு, இவன் துறவுக்கு லாயக்கப்பட மாட்டான். ஏப்பா ஒரு சன்னியாசிக்கு எதுக்குப்பா 2 கோவணம் என்று அவர்கள் கேட்டார்களாம். இவன் அதையும் பொருட்படுத்தாம அந்த 2 கோவணத்தை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனானாம். காட்டிலே அவன் ஒரு கோவணத்தை அணிந்து கொண்டு இன்னொரு கோவணத்தை காயப்பட்டுருவான். இவன் ஊருக்குள்ள அப்படி ஒரு சாமியாராக சன்னியாசியாக பேர் வாங்கலாம். இவனிடத்திலே குறி கேட்பதற்கு இவனை வணங்குவதற்கு ஒரு கூட்டம் வர ஆரம்பிக்குது. அப்படியே கொஞ்சம் பாவாகிறான்னு வைங்களேன். ஒரு நாள் இவன் காய போட்ட ஒரு கோவணத்தை ஒரு எலி கடிச்சிருது. எலி கடிச்ச உடனே இப்ப மாத்துறதுக்கு இன்னொரு கோவணம் இல்லை. எனவே ஊர் மக்கள்கிட்ட போய் இந்த கோரிக்கையை வச்ச உடனே இந்த கோவண பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவங்க ஆவணமாக ஒரு பூனையை கொண்டு கொடுக்குறாங்க. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக வேண்டி பூனையை கொடுத்தாச்சுன்னா அது எலி வராம பாத்துக்கிறோம். சரி, பூனையை கொடுத்தாச்சு. பூனைக்கு குடிக்கிறதுக்கு பால் வேணுமே, பால் வேணும்னு கேட்டானாம். உடனே அந்த ஊர் மக்கள் ஒரு பசுமாட்டை அவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்களாம். பசுமாட்டில் எனக்கு பால் கறக்க தெரியாதே என்று சொன்னானாம். உடனே அந்த பசுமாட்டிலே பால் கறப்பதற்கு ஒரு பெண்ணை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்களாம். கடைசியிலே அந்த பெண்ணையை திருமணம் முடித்துக் கொண்டு குழந்தை குட்டியோடு அவர் சந்தோஷமாக வாழ்ந்தாராம். இப்படி ஒரு கதை சொல்வார்கள். இது கதையாக இருக்கலாம், ஆனா இந்த வாலிப தேவைகளை விட்டு வாலிப பசியை மீற முடியாது. அப்ப ஆன்மீகம் என்ற பெயரிலே துறவு மேற்கொள்வதை நம்ம முடியாது. மார்க்கம் காரியங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். என்னவென்றால் ஆன்மீகம் என்ற சொல்லக்கூடிய சமுதாயத்தை பற்றி முற்றிலுமாக கவனமற்றவர்கள். யாரை பத்தியும் கவனம், கடவுளுக்கு காணிக்கை செலுத்தணும், கடவுளுக்கு நிறைவேற்றணும் என்பதுதான் அவர்கள் நம்ம பார்க்கிறோம். இது அவர்களுடைய நிலையாக இருக்கிறது. இன்னொரு புறத்தில் யாரு சொல்லக்கூடியவர்கள், உலகை பேசக்கூடியவர்கள், இவங்க என்ன சொல்லுவார்கள்? ஏன் என்று கேள்வி கேட்க வேண்டும், போராட வேண்டும், சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டக்கூடாது, அதிகார வர்க்கத்திற்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாத்தையும் இந்த தத்துவத்தை சொல்லக்கூடியவங்க வைப்பாங்க. இந்த தத்துவத்தை சொல்லக்கூடியவங்க பாத்தீங்கன்னா இவங்க ஆன்மீகத்தை விட்டு தூரமாக இருப்பார்கள். பெரும்பாலும் பாருங்களேன், பொது உடைமை பேசக்கூடியவங்க, கம்யூனிசம் பேசக்கூடியவங்க எல்லாம் நாத்திக சிந்தனையோடு இருப்பார்கள். கடவுள் என்பதெல்லாம் ஏமாற்று வேலை, நாம் மனிதனை நினைக்க வேண்டும் என்றால் கடவுளை மறக்க வேண்டும், கடவுளை மற மனிதனை நினை, கடவுளை மறந்தாதான் மனுஷனை நினைச்சு பார்க்க முடியும். எனவே ஆன்மீகம் என்பது நம்ம லைஃபுக்கு செட் ஆகாது, அதை விட்டு நம்ம கொஞ்சம் ஒதுங்கித்தான் போக வேண்டி இருக்கு என்கிற அடிப்படையிலே இந்த தத்துவத்தை சொல்லக்கூடிய அறிஞர்கள் ஒரு பக்கத்தில் இருக்கின்றார்கள். நம்ம கண்கூடாக பார்க்கின்றோமா இல்லையா? ஆனால் இந்த இரண்டையுமே ஒன்றிணைத்து, இந்த ரெண்டையுமே இன்டகிரேட் பண்ணி 2 துறையிலும் சாதித்த ஒரு சாதனையாளர் இருக்கிறாங்கன்னா அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். உலகத்திலே இந்த சிறப்பு வேற யாருக்கும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 தலைமைகள் இருந்தன. ஒன்று சமய தலைமை, மற்றொன்று சமுதாய தலைமை. அவர் இந்த உலகத்தினுடைய நபியாக மட்டும் இருக்கல, பிற்காலத்திலே அந்த அரபுலகத்தினுடைய சக்கரவர்த்தியாகவும் திகழ்ந்தார்கள். இந்த இரண்டையுமே பேலன்ஸ் பண்ணி ஆன்மீக கருத்துக்களை மக்களுக்கு சொன்னார்கள். இறைவனை எப்படி வணங்க வேண்டும் அதை பத்தியும் அவங்க போதிச்சாங்க. இந்த நோன்பின் மூலமாக, தொழுகையின் மூலமாக, தான தர்மங்கள் மூலமாக, ஹஜ்ஜின் மூலமாக, இன்னும் பல பிரார்த்தனைகள் மூலமாக நாம் இறைவனை நெருங்க முடியும் என்று ஆன்மீகத்தை சொன்னதோடு இன்னொரு பக்கத்திலே மனித சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை அவர்கள் கவனித்தார்களா இல்லையா? இந்த உலகத்திலே அமைதி வர வேண்டும் என்று சொன்னால்
அதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் என்ன, நாம் எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும், எவ்வாறு வியாபாரம் செய்ய வேண்டும், எவ்வாறு திருமணம் செய்ய வேண்டும், எவ்வாறு குடும்பம் நடத்த வேண்டும், எல்லாவற்றையுமே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு நீங்க பாருங்க. ஆன்மீகத்தை சொல்லக்கூடியவர்கள் கூட அதை உருப்படியாக சொல்லவும் இல்லை. ரசூலுல்லாஹ்வை தவிர முந்தைய நபிமார்களை விட்டுருவோம், நாம் சொல்வது இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கிறோம். நபிகள் நாயகத்தை தவிர ஆன்மீகம் என்ற பெயரிலே சொன்னவர்கள் கூட அதை முறையாக சொல்லவில்லை. அதிலே பல கேள்விகளை நாம் எழுப்ப வேண்டி இருக்கிறது. அதிலே பல மோசடிகள் ஒளிந்திருக்கிறது. மக்களை முட்டாளாக்கக்கூடிய தன்மைகள் அதிலே நிறைந்து காணப்படுகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன ஆன்மீகம் என்பது அப்படிப்பட்டதாக இருக்கல. அறிவுபூர்வமாக, சிந்தனை பூர்வமாக, முட்டாள்தனங்களுக்கு, மூட நம்பிக்கைகளுக்கு இடமில்லாத வகையிலே மிக சிறந்த முறையிலே ஆன்மீகத்தை அவர்கள் போதித்தார்கள். இன்னொரு பக்கத்திலே மனித வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எப்படி பேசணும், ஒருவரை நாம் சந்திக்கக்கூடிய நேரம் எப்படி இருக்கணும், ஒருத்தரை பார்க்கிறோம், ஒரு முஸ்லீமை பார்க்கிறோம், அவரை பார்க்கக்கூடிய நேரத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன, சலாத்தை பரப்புறது, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், இது போன்ற ஒரு வார்த்தையை இந்த தலைவரை தவிர வேறு யாராவது சொல்லிக் கொடுத்தார்களா? எப்படிப்பட்ட மார்க்கம்னு பாருங்க. கடவுளை மட்டும் வணங்கிட்டு போக சொல்ல, ஒருத்தரை பார்த்தோம்னு சொன்னா நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லணும். அதுக்கு அவர் திருப்பி அலைக்கும் முஸ்ஸலாம் என்று சொல்ல வேண்டும். அவருக்கு நாம் பிரார்த்திக்க வேண்டும், நமக்கு அவர் பிரார்த்திக்க வேண்டும். மார்க்கம் வழிகாட்டுகிறது, நபிகள் நாயகம் வழிகாட்டுகின்றார்கள். ஒருவரை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு கடுகடுப்பான முகத்தோடு சந்திக்க கூடாது, அவரை நாம் இன்முகத்தோடு பார்க்க வேண்டும். நுணுக்கமான விஷயங்கள். இப்படி மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அடிப்படைகளையும் மிக சிறப்பாக போதித்த ஒரு நிலையை பார்க்கின்றோம். இதன் காரணமாகத்தான் வரலாற்றிலே மற்ற அனைவரையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிடத்தை பிடித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அமெரிக்காவை சார்ந்த ஒரு அறிஞர் மைக்கேல் ஹெச் ஹார்ட் என்ற அவருக்கு பெயர். இவரே ஒரு புத்தகத்தை தொகுக்கிறார். என்ன புத்தகம் என்று சொன்னால் தி 100 என்ற புத்தகத்துக்கு பெயர். உலகத்திலே தாக்கத்தை உண்டாக்கிய முக்கியஸ்தர்கள், அவங்க சார்ந்த துறையிலே மிக முக்கியமான இடத்தை பிடித்தவர்கள் என்ற அடிப்படையில் 100 பேருடைய வரலாறை அவர் தொகுக்கிறார். அவர்கள் செய்த சாதனைக்கு ஏற்ப அவர் எண்களை போட்டு வரிசைப்படுத்துறார். அதிலே முதல் இடத்தை யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகத்துக்கு கொடுக்கிறார். முகம்மது என்று போட்டிருக்கிறார். இதை போட்டு இந்த அறிஞர் இருக்கிறாரே, இவர் முஸ்லிமா? இல்லை, ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர் ஒரு புத்தகத்தை தொகுக்கும் போது அதிலே நபிகள் நாயகத்துக்கு முதலிடத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கணுமா இல்லையா? அந்த காரணத்தை அவரே புத்தகத்தில் தெளிவுபடுத்துகிறார். என்ன காரணம் தெரியுமா? அதாவது ஆன்மீகம் ஒரு பக்கம், உலகியல் ஒரு பக்கம், இந்த இரண்டிலுமே ஒரே நேரத்திலே ஒரு ஆதிக்கத்தை ஏற்படுத்தி ஒரு தாக்கத்தை உண்டாக்கிய தலைவர் என்பதிலே இந்த முகமது என்பவர் முதலிடத்தை பெறக்கூடியவராக இருக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த சாதனை இருக்கிறதே, யாராலும் முறியடிக்க முடியாத ஒரு சாதனை. இப்ப இன்னைக்கு கின்னஸ் ரெக்கார்டு சில விஷயங்கள் பண்ணுவான், ஒருத்தன் 500 கிலோவை தூக்குவான், அது இன்னைக்கு சாதனை என்று சொல்லுவார்கள். நாளைக்கு ஒருத்தன் உருவாகி 510 கிலோ தூக்குனான்னு வைங்க, சாதனை முறியடிக்கப்பட்டு விடும். அடுத்த ஆண்டு ஒருத்தன் 600 கிலோ தூக்குனான்னு வைங்க, இந்த சாதனை முறியடிக்கப்பட்டு விடும். ஆனால் நபிகள் நாயகம் செய்த இந்த சாதனை இருக்கிறதே, உலகத்தில் எந்த மனிதராலும் நெருங்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளப்பரிய சாதனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சமுதாயத்தில் உண்டாக்கி இருக்கிறார், அவர் செய்த தியாகங்கள் என்ன, அவர் இந்த சமுதாயத்தில் உண்டாக்கிய மாற்றங்கள் என்ன என்பதைத்தான் இந்த தொடர் உரையிலே நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இதிலே நபிகள் நாயகம் செய்த மாற்றங்களை பற்றி நாம் சொல்வதற்கு முன்பாக நபிகள் நாயகத்தினுடைய சூழலை நம்ம அறிஞ்சுக்கிறோம். ஏன்னா அவர்களை பற்றி பேசாமல் இந்த மாற்றங்களுக்குள்ள போக முடியாது. சாப்பாடு வைக்கும் போது முதல்ல தட்டு வைக்கணும்ல,
முதல்ல தட்டு வச்சு அப்பதான் ரைஸ் அள்ளி போடணும். சாப்பாடை எடுத்து டேபிள்ல கொட்ட முடியாது. அப்ப நபிகள் நாயகம் உண்டாக்கிய மாற்றங்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் அவங்க யாரு, எந்த சூழ்நிலையிலே வளர்ந்தார்கள், அவங்களுடைய பிறப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றி ஒரு சிறிய தகவல்களோடு நம்ம அதை ஆரம்பிக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்தார்கள். இந்த மக்கா என்பது எப்படிப்பட்ட ஒரு பகுதியாக இருக்குன்னா, இந்த மக்காவை சுற்றி பல பேரரசுகள் இருந்தன. பைசாந்திய பேரரசு என்று சொல்லுவார்கள், ரோமாபுரி பேரரசு என்று சொல்லுவார்கள். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அரசுகளாக இருந்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் வாழ்ந்த அந்த பகுதியிலே அரசு இருக்கவில்லை, பெரிய மன்னர்கள் எல்லாம் இருக்கவில்லை. அங்கே இனக்குழுக்களாக இருந்தார்கள். இனக்குழுக்களாக சேர்ந்து கொண்டு கோத்திரத்தார், பல குலத்தார், அதுல ஒரு ஒரு கூட்டம் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. அந்த டீம் வந்து அந்த சமுதாயத்தை வந்து ரூல் பண்ணுவாங்க, வழி நடத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. மக்காவில் ரசூலுல்லாஹ் பிறக்கும் போது அந்த மக்காவிற்கு எந்த அரசாட்சியும் இருக்கல. குறைஷிகள் அதை வழிநடத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க. பிறப்பதற்கு முன்பாகவே தந்தையை இழந்தார்கள். அவங்க வாழ்ந்த சூழலை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக தந்தை அப்துல்லா அவர் காலமாகிவிட்டார். அவங்களுடைய அந்த சிறிய வயதிலே, 6 வயது அளவிலே, இளங்குளவி பருவத்திலே தன் தாயையும் இழந்து விட்டார்கள். அனாதையாக இருந்தார்கள். 6 வயசுல ரசூலுல்லாஹ்வுக்கு தந்தையும் இல்லை, தாயும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் அவங்க இருந்தாங்க. அல்லாஹ்வே சொல்லும் போது, அலம் எஜிதிக்க யத்தீமன் ஃபஆவா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா குர்ஆன்ல, உன்னை அனாதையாக கண்டு நாம் உன்னை அரவணைக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் அனாதையாக இருந்தீர்கள், தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, நம்ம தான் உங்களை அரவணைச்சோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த சூழ்நிலையில தான் பாட்டனாருடைய பொறுப்புல வளர்றாங்க, அப்துல் முத்தலிபுடைய பொறுப்புல வளர்றாங்க. அவருடைய காலத்திற்கு பிறகு பெரிய தந்தை அபூ தாலிபுடைய பொறுப்புல வளர்றாங்க. பொதுவாக யாருக்கு இந்த தாய் தகப்பன் இல்லையோ அவங்க சமுதாயத்திலே சருகி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஒருத்தர் வந்து தான் பிள்ளையை தாமாரி ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்தா கூட தான் பிள்ளை மாதிரி வளர்க்க முடியாது. அதுல சில சிக்கல் வரும். தான் பிள்ளை மாதிரி வளர்த்தா கூட இவர் தன் தந்தையை போல பார்க்க மாட்டார், தன் தாயை போல பார்க்க மாட்டார். அங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு பெரிய கேப் வரும். இதன் காரணத்தினால் தாய் தகப்பன் இல்லாதவர்கள் வாழ்க்கையிலே வந்து தடுமாறி போவதற்கு பல வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அது நடக்கல. தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, சிறப்பாக வளர்ந்தார்கள், நல்ல குணத்தோடு வளர்ந்தார்கள், நல்ல அன்பாட்டோடு வளர்ந்தார்கள். மேல எந்த குற்றமும் இல்லை, பொய் பேசுவது, யாரையும் யாரையும் வந்து அநாகரிகமாக பேசுவது கிடையாது. இப்படி அவங்களுடைய வாழ்க்கை அப்படி உருவாகி வருகிறது. இந்த நிலையில தான் அவங்களுடைய அந்த வாலிபத்துல கடந்து வர்றாங்க. கல்வி படிக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்லா கவனிக்கணும். எல்லாத்துக்கும் நான் பின்னாடி சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. முன்னாடி சொல்லக்கூடிய இந்த தகவல்களுக்கும் பின்னாடி சொல்லப்படக்கூடிய தகவல்களுக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கிறது. கவனிச்சாதான் உங்களுக்கு அது கரெக்டா கனெக்ட் ஆகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி குலத்தில் பிறந்தார்கள். இந்த குறைஷி குலம் உயர்ந்த குலம், இது நீங்க கவனத்தில் வைக்கணும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி படிக்கல, அவங்களுக்கான வாய்ப்பு ஏற்படவில்லை. ரசூலுல்லாஹ் படிச்சாங்களா, எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது. அவங்களா சுயமா எழுதவும் முடியாது, எழுதி கொடுத்ததை பார்த்து படிக்கவும் முடியாது. அல்லாஹ்வே சொல்றான் இல்லையா குர்ஆன்ல, அல்லதீன யத்தபிஊன ரசூல நபியல் உம்மிய, எழுத படிக்க தெரியாத இந்த தூதரைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இறைவன் சொல்கிறான், பள்ளி சென்று படித்ததில்லை, பாடம் ஏதும் கேட்டதில்லை, சொல்லித்தரும் தகுதி இங்கு துனியாவில் எவருக்கும் இல்லை. என்ன கவிஞர்கள் படிச்சாங்கல்ல, ஞானத்தின் திறவுகோல்னு படிப்பாங்க. அதுல வரும் என்ன வரும், இவர் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கல, இவருக்கு யாரும் பாடம் சொல்லி கொடுக்கல, எழுத படிக்க தெரியாது. இது ரசூலுல்லாஹ்வுடைய நிலையாக இருந்தது. இன்னும் ஒண்ணு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை. ஒரு பொய் சொன்னாரு, இங்க இவரை ஏமாத்திட்டாரு, அவருடைய சொத்தை அபகரிச்சுக்கிட்டாரு என்கிற எந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் அற்புதமாக அவருடைய வாழ்க்கை கடந்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில தான் திருமணம் ஆகிறது,
கதீஜா அம்மையாரோடு மணக்கின்றார்கள். நீண்ட செய்திகள், நம்ம அதுக்குள்ள போகல. இப்ப நபித்துவத்துக்கு நேரா வந்துருவோம். 40வது வயதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படுகிறது. ஹிரா குகைக்கு போய் அல்லாஹ் வணங்குறதுக்கு போறாங்க. அந்த நேரத்துல தான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாடி தோன்றி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற அத்தியாயங்கள் எல்லாம் அருளப்படுகிறது. நபிகள் நாயகம் பயந்து வீட்டுக்கு வருகின்றார்கள். வீட்டுக்கு வந்த நபிகள் நாயகம் அவர்களை கதீஜா அம்மையார் தேற்றுகிறார்கள். பிறகு அவங்களுடைய உறவுக்காரர் வரக்கா பின் நௌஃபல் என்பவர்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க. அவர் தான் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை சொல்றார். நான் ரொம்ப சுருக்கமா இதை சொல்றேன். இவர் ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரம் ஆரம்பிச்சிருச்சு. நபியாக அறிவிக்கப்பட்டு விட்டார்கள். நபி என்று சொன்னால் சாதாரண நபி அல்ல, இதற்கு முன்னாடி அனுப்பப்பட்ட தூதர்களை போன்று அல்ல, இறுதி தூதர். லா நபிய பாதி, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பிறகு இறை தூதர்கள் கிடையாது, லாஸ்ட் நபி. அது இன்னொன்று என்ன, ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தார்கள் அனைவருக்கும் நபி. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாய மக்களுக்கும் ஒரு பொது நபியை அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டான். எனவே இந்த பொறுப்பு என்பது சாதாரண பொறுப்பு அல்ல. இப்ப இன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு நமக்கு இடையில பாத்தீங்கன்னா 14.5 நூற்றாண்டுகள் கடந்து விட்டது. இவ்வளவு பெரிய கேப்புக்கு யார் தான் தூதர்? இப்ப நபிகள் நாயகம் தான் தூதராக இருக்கிறார்கள். கியாமத் நாள் பின்னாடி வரும், எப்போ நமக்கு தெரியாது. இன்னொரு 5000 வருஷமோ 10,000 வருஷமோ எவ்வளவோ இருக்கலாம். எவ்வளவு ஆண்டுகள் கழித்து போனாலும் கியாமத் நாள் வருகின்ற வரை யார் தான் தூதரா இருக்க போறாங்க? நபிகள் நாயகம் அவர்கள் தான் தூதரா இருக்க போறாங்க. இப்ப இவ்வளவு நீண்ட நெடிய ஒரு காலகட்டத்திற்கு இறுதி தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து விட்டான். இப்ப இவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த பொறுப்போடு இவர்கள் பயணிக்க வேண்டும். இவர்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு வாதங்களும் கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த இவர் செய்யக்கூடிய பிரச்சாரத்திற்கு தகுந்தவாறு அவங்களுடைய வாழ்க்கையவே வடிவமைத்திருக்கிறான். எவ்வளவு எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் வடிவமைக்கிறான்னு பாருங்களேன். திருமறை குர்ஆனிலே சூரத்துல் பக்ரான் அத்தியாயம் இருக்கு பாருங்க, அதை படிச்சு பாருங்க. அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், அப்படி போகுது. அலிஃப் லாம் மீம் என்பது எழுத்துக்கள், அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஸாலிகல் கிதாபு, இது வேதம். இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம். லா ரைப ஃபீஹி, இதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. இது அல்லாஹ்வுடைய வேதம் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வார்த்தைக்கு பல விதங்கள்ல விளக்கம் சொல்ல முடியும். அதிலே நபிகளாருடைய வாழ்க்கையோடு நம்ம இணைச்சு பார்த்தோம்னு சொன்னா அதிலேயே அந்த லாரைபி பிகி இருக்கிறது. எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள்கிட்ட, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது, எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. நல்லா கவனிங்க. அல்லாஹ் எதுக்கு ஆள் எடுக்கிறான்? இறை தூதருக்கு ஆள் எடுக்கிறான். எப்படிப்பட்ட இறை தூதர்? ஒரு சமுதாயத்திற்கா, ஒரு ஊருக்கா, ஒரு நாட்டுக்கா? இல்லை, உலகத்துக்கே தூதர். எவ்வளவு காலகட்டத்திற்கு? கியாமத் நாள் வர வரைக்கும் நீண்ட நெடிய ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள் உள்ளடங்கும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திற்கு ஒரு தூதரை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அப்ப எப்படி தேர்ந்தெடுக்கணும்? நல்ல படித்தவர், நிறைய ஞானம் உள்ளவர், நல்ல புத்தி கூர்மை உடையவர். வார்த்தைகள்ல பாத்தீங்கன்னா அவர் பேச ஆரம்பித்து அப்படி முத்து முத்தா கொட்ட வேண்டும். இலக்கியங்கள் சிலேடை அப்படி போக வேண்டும். அடுக்கு மொழியிலே அவர் பேச வேண்டும். எல்லா இலக்கியங்களையும் அவர் கரைத்து குடித்திருக்க வேண்டும். அப்பதானே சரியா வரும். இன்னைக்கு தூதரை விடுங்க, சாதாரண ஒரு வேலைக்கு அலுவலகத்தில் ஆள் எடுக்கிறாங்க. அலுவலகத்தில் வேலைக்கு ஆள் எடுப்பதற்கு கிரைட்டீரியா வைக்கிறாங்களா இல்லையா? கல்வி தகுதி, 10th முடிக்கலன்னு சொன்னா எந்த வேலையும் பார்க்க முடியாது. சின்ன வேலையா இருந்தா கூட அதுக்கு டிகிரி படிக்கணும், இந்த படிப்புகள் படிக்கணும் என்று கல்வி தகுதி என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. அது இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு போக முடியாது. கல்வி என்பது முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய காலம் இது. நிறைய சொல்லுவார்கள், வாளின் கூர்மையை விட நூலின் கூர்மை பெரியது. பால் கூர்மையா தான் இருக்கு, அதை விட கூர்மையானது எதுவா? நூல். படிங்கிறாங்க. எண் இல்லாதவன் கண் இல்லாதவனை போன்றாவான்,
எழுத்து இல்லாதவன் கழுத்து இல்லாதவனை போன்றாவான் நிறைய இருக்கிறது. இந்த மாதிரி எடுத்தோம்னு சொன்னா உலகத்திலே கல்வியை பற்றி ஏராளமான வார்த்தைகளை போடுகிறார்கள். அப்ப உலகம் கல்வி அவசியங்கிறது சொல்லுது. உலகம் சொல்றதை விடுங்க, கூட குறைய சொல்லுவார்கள். மார்க்கத்துக்கு போவோம். மார்க்கத்தை எடுத்து படித்து பார்த்தாலும் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது கல்வியை முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறது. வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், கல்வி உடையோருக்கு அல்லாஹ் பல தகுதிகளை ஏற்படுத்துகிறான், பல படித்தரங்களை ஏற்படுத்துகிறான். திருமறை குர்ஆன் சொல்கிறது ஹல் யஸ்தவல்லதீன யாலமூன் வல்லதீன லா யாலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? சம இல்லைன்னு அர்த்தம். அறிந்தவர்களுக்கு அறியாதவர்களை விட ஒரு உயர்வு இருக்கிறது குர்ஆன் சொல்லுதா இல்லையா? அப்ப மார்க்கமும் கல்வி அவசியம் என்று சொல்லுது, உலகமும் கல்வியினுடைய அவசியத்தை புரிஞ்சிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எழுத படிக்க தெரியாத ஒருத்தர் கொண்டு வந்து அல்ல தூதரா போடணும், ஒரு கேள்வி வருதா இல்லையா? படிச்சாலங்க போடணும். ஆனால் அங்கே ஒரு விஷயம் இருக்கிறது. அல்ல ஏன் போடுறான் தெரியுமா? இப்ப புரிவதற்காக சொல்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்லா எழுத படிக்க தெரியும், இலக்கியம் தெரியும், செய்யுள் இயற்ற தெரியும், நிறைய கவிதை இயற்ற தெரியும் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப இவருக்கு வேதம் அருளப்படுது, அல்லாஹ் நபி ஆக்கிட்டான், போய் பிரச்சாரம் பண்ணுகிறார். அப்ப மக்கள் என்ன சொல்லுவார்கள்? என்ன சொல்லுவாங்க? இவர் சொல்லக்கூடிய கருத்து நல்லா இருக்குது, சிறப்பான கருத்துக்களை பேசுகிறார், ஆனால் இவர் படித்தவராக இருக்கிறார், நிறைய இவருக்கு தெரியும், உலகத்தில் உள்ள பல இலக்கியங்கள் தெரியும், அந்த வெளிநாட்டு புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறாரு, அங்கே உள்ள கருத்துக்களை எடுத்து நமக்கு சொல்றாரு என்று மக்கள் சொல்லிடுவாங்க. அப்ப எழுத படிக்க தெரியாம சொல்லக்கூடிய நேரத்தில் தான் இவருடைய கல்வி தகுதிக்கு இது சரி வரல, இவர் தன்னுடைய அறிவிலிருந்து இதை பேசல, இவருக்கு இறைவன் கொடுத்த தகவலைத்தான் இவர் நமக்கு சொல்லுகிறார் என்று அந்த மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. படித்தவராக இருந்தால் ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? நல்ல படிச்சவர், நல்ல கருத்து சொல்றாரு, படிச்சதுனால சொல்றாரோ என்ற சந்தேகம் அங்க வருது. படிக்காதவர் வந்து சொல்லும் போது கண்டிப்பா இவர் படிக்கல, எனவே இவருடைய சொந்த கூற்றாக இருக்க முடியாது என்பது அங்கே நிறுவனமாக நம்ம பார்க்கிறோம். இது ஒன்று பார்க்கிறோமா? இன்னும் ஒன்று பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? சொல்ல மாட்டாங்க. நாங்க வாதத்துக்காக சொல்கிறோம். சரி, அவர் படிக்கல, அவர் கல்வி படிக்காவிட்டாலும் இன்னொருத்தர் சொல்லக்கூடிய கருத்தை கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கொண்டு தன்னுடைய கருத்தை போல சொல்லக்கூடிய நிலை இருக்கலாம். அப்ப அதை வைத்து கூட மக்கள் சந்தேகத்தை கிளப்புவாங்க. அது சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் அதுவும் ஏற்படவில்லை. ஏன் ஏற்படவில்லை? அவங்க பொய் சொல்லக்கூடியவர் அல்ல, அல்லாஹ் மாத்திட்டானே. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பை பெர்த்ல இருந்து நீங்க பாருங்க, பிறப்பில இருந்து பாருங்கள், பொய் சொல்ல மாட்டார், நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அல் அமீன் பேர் வச்சானே மக்கா காபிர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சூட்டிய பேர் என்ன? அல் அமீன், நம்பிக்கைக்கு உரியவர். அஸ்-சாதிக், உண்மையாளர். இந்த பெயரை சொன்னது யாரு? எல்லோரும் சொன்னார்கள். அப்ப நபிகள் நாயகத்தின் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, பிறப்பிலே இருந்து அவர் பரிசுத்தமாக இருக்கிறார். அதனால்தான் அல்லாஹ் சொல்கிறான் குல் லபித்து ஃபீக்கும் உம்ரன் மின் கபலிஹி அஃபலா தஅக்கிலூன். நபியே நீங்க போய் சொல்லுங்கள், நான் எத்தனை ஆண்டு காலம் உங்களிடத்திலே வாழ்ந்திருக்கின்றேன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்க சொல்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நபியே நீங்க போய் கேளுங்க, எப்ப நான் உங்களுடைய எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், நான் ஒரு பொய் சொன்னதுண்டா, யாரையாவது ஏமாற்றியதுண்டா, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை எடுத்துக்காட்டி அந்த மக்களை சத்தியத்தை நோக்கி அழைக்கக்கூடிய விதத்திலே பரிசுத்தமான வாழ்க்கையை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதனாலதான் நபிகள் நாயகம் சொன்ன கருத்தை பொய் சொல்வதாக யாரும் சொல்ல முடியல. பொதுவாக ஆன்மீகத்தை சொல்லக்கூடியவர்களுடைய மூலத்தை பார்க்க கூடாது என்று சொல்லுவார்கள். நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதே என்று சொல்லுவார்கள். நதி என்பது என்ன? ஒரு இடத்துல ஒரு நதி வருதுன்னா அதுக்கு ஒரு மூலம் இருக்கும். அந்த மூலத்தை தேடி போனோம்னு வைங்க, நம்ம நதி தண்ணியை பயன்படுத்த முடியாது. உதாரணமா பல ஆறுகள் ஓடுது, நம்ம வீட்டுக்கிட்ட ஓடுதுன்னு வைங்க, நமக்கு தேவைன்னா பயன்படுத்தணும். இந்த ஆறு எங்கே உருவாகிறது, அதனோட எந்தெந்த ஊரை தாண்டி வருது, சுத்தபத்தமா இருக்கான்னு பார்க்க போனோம்னு சொன்னா அது தண்ணியை பயன்படுத்த முடியாது. ஏன்? அது பலதரப்பட்ட மக்களை கடந்து வரும். ஒருத்தன் எருமாடை குளிப்பாட்டிக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் பாத்திரத்தை கழுவி உள்ள ஊத்திக்கிட்டு இருப்பான்,
ஒருத்தன் வந்து மலஞ்சனம் கழிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அதை பார்த்தோம்னு சொன்னா இந்த தண்ணியை பயன்படுத்த முடியாது. எனவே நதி மூலத்தை பார்க்காதீங்க அப்படின்னாங்க. அதே போன்று ரிஷி மூலம் பார்க்காதே நாங்க. ரிஷினா யாரு? ரிஷி என்பவர் ஆன்மீக கருத்தை மக்களுக்கு சொல்லக்கூடியவர். அப்ப ஆன்மீகத்தை சொல்றாருன்னு சொன்னா அவருடைய மூலம் என்னன்னு பார்க்க கூடாது. இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறார், அவர் சொல்லக்கூடிய கருத்து நல்லா இருக்கிறதா, அதைத்தான் பார்க்க வேண்டும். மூலத்தை ஆராயக்கூடாது. நேற்று அவர் கெட்டவராக கூட இருந்திருப்பார், மோசமானவராக இருந்திருப்பார், இன்னைக்கு என்னப்போ சொல்றாருன்னு பாருங்க அப்படிம்பாங்க. இப்படிதான் உலகத்தில் வழக்கம் இருக்கிறது, இயல்பு இருக்கிறது. இந்த இயல்பை உடைத்தவர்கள் யாருன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, கடந்த காலத்தை பாருங்கிறாங்க. என்னுடைய கடந்த காலத்தை நீங்கள் பாருங்கள், என் மீது குற்றச்சாட்டு இருக்கிறதா, நான் பொய் சொன்னது உண்டா, யாரையாவது ஏமாற்றியது உண்டா, நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டாமா என்று கடந்த காலத்தை பரிசுத்தப்படுத்தி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் தர்றான். எதற்காக? இவருடைய நபித்துவத்திலே யாரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. இவர் சமுதாயத்திலே பல மாற்றங்களை பின்னாடி செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த நபிகள் நாயகம் ஒரு புரட்சி செய்வார், சமுதாயத்திலே பல மாற்றங்களை கொண்டு வருவார், உலகத்தை திரும்பி பார்க்க வைப்பார், உலகத்திலே யாரும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை இவர் தீர்த்து வைப்பார் என்பதற்காக நபிகளாருடைய வாழ்க்கையை அல்லாஹ் அப்படியே பரிசுத்தப்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு தெரியுமா? நாம எல்லாம் உணராம இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை சும்மா உம்மத்துன்னு சொல்லிக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து, நாங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் பின்பற்றுறோம் என்று சொல்லிக்கொண்டு அதுல உள்ள முக்கியத்துவத்தை புரியாமல் வாழ்றமே. லிஸ்ட் எடுத்து போடுவாங்க, இத்தனாம் தேதி இவங்க வாத்தியாருடைய சைக்கிள் டயரை பஞ்சராக்குனியா, ஆமா. எய்த்த வீட்டு பிள்ளையை கடிச்சு வச்சியா, ஆமா. இந்த வீட்டை பெல் அடிச்சு விட்டு ஓடி போனியா, எல்லாத்தையும் சொல்லுவார்கள். அப்ப எல்லா சேட்டையும் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நம்ம மார்க்கம் என்ன அல்லாஹ் வந்து பள்ளியாசல உட்கார்ந்து இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இப்படி இல்லை. பிறப்பில் இருந்தே பரிசுத்தமான வாழ்க்கையை, அழகான வாழ்க்கையை, நாணயமான வாழ்க்கையை, கற்பொழுக்கம் உள்ள வாழ்க்கையை நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்ததுனாலதான் அந்த மக்கள் சந்தேகம் கொள்ள முடியல. லா ரைப ஃபீஹி நல்லா சொல்றான், இந்த வேதத்துல சந்தேகம் இல்லை. ஏன் அப்படி உண்டாக்குறான் தெரியுமா? இவர் சமுதாயத்திலே பின்னாடி பல புரட்சிகளை செய்ய வேண்டி இருக்கிறது என்பதற்காக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை அல்லாஹ் வடிவமைத்து கொடுத்திருக்கிறான். கவனிக்கணும். அதே போன்று பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குலத்தில் பிறந்தார்கள்? குறைஷி குலத்தில் பிறந்தார்கள். இந்த குறைஷிகள் என்பவர்கள் என்று அந்த சமுதாயத்தில் ரொம்ப உயர்வாக பார்க்கப்பட்ட குலம், அதுல பிறக்கிறாங்க. இப்போ இதை வேற மாதிரி யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தால், தாழ்ந்த குலம் என்பது நம்முடைய பார்வையில் அல்ல, அந்த மக்களுடைய பார்வையிலே, அந்த மக்கள் சமுதாயத்தினுடைய பார்வையில் தாழ்வாக பார்க்கப்பட்ட ஒரு குலத்திலே நபிகளார் பிறந்திருந்து இப்ப சமத்துவத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன ஏற்படுத்தின மாற்றங்கள்ல முக்கியமானது சமத்துவம். அதை சொல்றாங்கன்னு வைங்க. இப்ப ரசூலுல்லாஹ் குறைஷி குலம் இல்லை, ஒரு தாழ்ந்த குலத்துல பிறந்துட்டாங்க. அவங்க வரும். இந்த நபி இந்த கருத்தை ஏன் தெரியுமா சொல்றாரு? அவர் தாழ்ந்த குலத்துக்காரரு, அவரை யாரும் மதிக்க மாட்டாங்க. எனவே தன்னை மதிக்க வேண்டும் என்பதற்காக சமுதாயத்துக்கு தேவையான கருத்து போல அவர் ஜோடித்து சொல்கிறார் என்ற வாதத்தை யாராவது உண்டாக்க முடியுமா? இல்லையா? அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை உடைக்கிறான். உடைத்து குறைஷிகளுக்கு மேலே ஒரு குலம் இல்லை, அந்த குலத்திலே இவரை பிறக்க வைத்தால், அப்ப அவர் இந்த கருத்தை சொல்லும் போது அது தனக்காக பேசுவதாக ஆக முடியாது. ரசூலுல்லாஹ் அவங்க சமத்துவத்தை சொன்னாங்கல்ல, இந்த சமத்துவத்தை சொன்னது தனக்காக பேசியதா ஆகுமா? ஏன்? அவங்க தான் உயர்ந்த குலமாச்சே, அவங்க எதுக்காக வேண்டி தனக்காக சொல்ல போறாங்க? சமுதாயத்தை தாழ்வாக பார்க்கப்பட்ட மக்களுக்காகத்தான் அவர்கள் குரல் கொடுத்திருக்கின்றார்கள் என்பது அங்கே நிரூபணமாகிறது. இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் பண்றான்? சமுதாயத்தில் அவர் பல மாற்றங்களை உண்டாக்க வேண்டி இருக்கிறது. அதுக்கு ஏற்ற அடிப்படையில் அல்ல முன்னாடியே போடுறான். இந்த நபியை வந்து இந்த மக்கள் ஏற்க வேண்டும். எந்த வாதத்தை சொல்லி, பெரிய பெரிய வாதங்கள் அல்ல, சின்ன சின்ன துண்டு துண்டு வாதங்களை சொல்லி கூட இவருடைய நபித்துவத்தை யாரும் முடக்கிவிடக் கூடாது, இவர் ஏற்படுத்த இருக்கக்கூடிய மாற்றங்களை தடுத்துவிடக் கூடாது என்பதற்காக எல்லாவற்றையும் டிசைன் பண்றான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றாக செதுக்கப்படுகிறது.
இன்னும் ஒன்று பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள். எந்த வயசுல? 63 ஆண்டு கால வயசு, 63வது வயசுல மரணித்தார்கள். இந்த ஆன்மீகத்தை யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவங்களுடைய நிலையை நீங்க பாருங்க. ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய நிலை எப்படி இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க நிறைய செல்வங்களை சம்பாதிப்பாங்க. அதாவது போலித்தனமாக ஆன்மீகத்தை சொல்லக்கூடியவங்க, அதை சொல்லி காசு பார்க்கறது, அதை சொல்லி மக்களை சுரண்டுறது, மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை உண்டாக்கி அதில் இருந்து ஏதாவது அவங்களை ஏமாத்துறது. இறுதி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய்கள் தீவு வாங்குறாங்க. இப்பெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? ஏதோ தீவுங்கிறாங்க, அந்த தீவுல போய் வாழ்றாருங்கிறாங்க. அது உண்மையா பொய்யா என்ற பல கருத்துக்கள் இருக்குது. அது இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா கோடிக்கணக்கில் செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு பல கோடிக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வாங்கப்படுதா இல்லையா? இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை அவங்க மரணிக்கும் போது எப்படி இருந்தது? வறுமை, உணவு இல்லை, ஆடை இல்லை, வீட்டிலே விளக்கு இல்லை, தட்டுமுட்டு சாமான்கள் இல்லை. பசியின் காரணத்தினால் பல தினங்கள் அப்படி பசியிலே கழிச்சிருக்கிறாங்க. பேரித்தம்பழத்தையும் தண்ணீரை மாத்திரம் குடித்துக் கொண்டு பல நாட்களை அவர்கள் கடந்திருக்கின்றார்கள். அவங்க மரணிக்கும் போது கடன்ல தான் மூத்தாராங்க. அடமானம் வச்சு சில பொருட்களை வாங்கி அதை மீட்க முடியாத நிலையிலே அவர்கள் மரணித்தார்கள். அவங்க விட்டு சென்ற சொத்துக்கள் கூட அவங்க பிள்ளைகளுக்கு வாரிசுரிமை அடிப்படையில் கிடைக்காது. சொத்துக்களை விட்டு சென்றாலும் அது இஸ்லாமிய அரசாங்கத்தில் சேர்ந்துடும் சட்டத்தை அல்லாஹ் போடுகிறான். அப்ப அவங்க மரணிக்கும் போது அவங்கள்ட்ட எந்த பெரிய சொத்துக்களும் இல்லை. எப்படி எல்லாம் வைக்கிறான் பாருங்க. இப்ப மாத்தி பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியா 23 வருஷத்துல நிறைய சம்பாதித்தார்கள். கோடி கணக்கில் சொத்து வச்சுருந்தீங்க. இப்ப என்ன சொல்லுவார்கள்? நபியை பாத்தீங்களா எப்படி ஆயிட்டாரு? மதீனாவை வளைத்து போட்டு விட்டார். பல ஏக்கர் அவருக்கு சொத்து இருக்கிறது என்று சொன்னால் அவர் நியாயமாக சம்பாதிச்சாலும் கூட சந்தேகத்தை கிளப்புவார்களே. ஆன்மீகத்தை சொல்லி மக்களிடத்திலே மோசடி செய்து இவர் நிறைய செல்வத்தை சேர்த்து விட்டார் என்று யாரும் வாய் திறந்து பேசக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்கின்றான்? வறுமையிலே அவங்க வாழ்க்கையை தள்ளிட்டு இந்த வறுமையிலே மரணித்து விட்டார்கள். எப்பேற்பட்ட ஒரு தூதரை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான்னு பாருங்க. சாதாரண தூதரா? அதை புரியாமல் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்ட மகத்தான தலைவர்! சாதாரண மனிதர் அல்ல, அவரை மாமனிதர் என்று சொல்லுகிறோம். அவரை நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களை நாம் நேசிக்கிறோம் சொன்னா நம்முடைய ஈமான் பரிபூர்ணப்படாது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மீ வாலிதிஹி வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள ஒருவர் தன் தந்தையை விட, தன் மகனை விட, வன்னாசி அஜ்மாயின் உலக மக்கள் அனைவரையும் விட என்னை நேசிக்கவில்லை என்றால் அவர் ஈமான் கொண்டவராக முடியாது. அதற்கு உரியவங்களா என்று சொல்ல கேட்டாங்கன்னா கண்டிப்பா உரியவர்கள். அவ்வளவு நேர்மையும், அவ்வளவு நாணயமும், அவ்வளவு ஒழுக்கமும், அப்படிப்பட்ட பண்பாடு மிக்க தலைவராக நபி அவங்க வாழ்ந்ததுனாலதான் சமுதாயத்திலே அவர்கள் சொன்ன வார்த்தைகளை மக்கள் கேட்டார்கள். அவருடைய கருத்துக்கள் நின்றன. இன்று உலக அளவிலே மகத்தான மாற்றங்களை அவர்கள் உண்டாக்கி இருக்கின்றார்கள். பொதுவாக ஒரு கருத்தை சொல்லும் போது ஆன்மீகத்தில் ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க சில பேர். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், தத்துவத்தின் பக்கம் வரமாட்டார்கள். தத்துவத்தை சொல்லக்கூடியவங்க ஆன்மீகத்தின் பக்கம் வரமாட்டார்கள். சமுதாயத்தை பற்றி நினைக்க வேண்டும் என்றால், மனிதனை நினைக்க வேண்டும் என்றால் கடவுளை மறக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அது அல்ல. மனிதனை நினைக்க வேண்டும் என்றால் நீ முதலிலே கடவுளை நினைக்க வேண்டும். படைத்த இறைவனை நினைக்கணும். அந்த இறைவனுக்கு பயப்பட வேண்டும். அவன் தந்த வேதத்தை நம்ப வேண்டும். அவன் அனுப்பிய தூதரை நம்ப வேண்டும். அப்படி நம்பினால்தான் இந்த மனித சமுதாயத்திற்கு உண்மையான நன்மை செய்ய முடியும், அவர்களுக்கு பலனளிக்க முடியும், பயனளிக்க முடியும் என்பதை அழகிய கொள்கையின் வாயிலாக நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டி விட்டு போயிருக்கிறார்கள். சில பேர் பேசுவார்கள். ரசூலுல்லாஹ் ஏற்படுத்திய இந்த மாற்றத்திற்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? மணிக்கணக்கிலே பேசுவார்கள். மேடையிலே ஆறு போல பேச்சு, இறங்கியதும் அத்தனையும் போச்சு அப்படின்னு சொல்லுவான். பேசும்போது பாத்தீங்கன்னா அப்படி பேசுவார். செயல்பாட்டில் பார்த்தா எந்த ஒன்றும் இருக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு என்ன? அவங்க உண்டாக்குற மாற்றத்துக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? எதை சொன்னார்களோ அதை அப்படியே செய்து காட்டுவார்கள். சொல் ஒன்று செயல் ஒன்றாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இருக்காது.
எதை மக்களுக்கு போதிப்பார்களோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏராளமான சிறப்புகளை நம்ம பார்க்கின்றோம். அவர்கள் ஏற்படுத்திய மாற்றங்கள் சாதாரண மாற்றங்கள் அல்ல. அதுவும் குறிப்பிட்ட ஒரு மாற்றம் என்பதுங்க ஒரு குறிப்பிட்ட துறையில் இருக்கும். நம்ம சொன்ன தத்துவத்தை பத்தி எல்லாம் பேசினாங்கல்ல, ஆன்மீகத்தை பத்தி பேசினாங்கல்ல, இவங்களை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு துறையை பத்தி மட்டுமே பேசுவார்கள். அதாவது விடுதலை, சமுதாய விடுதலைன்னு அதை பத்தி மட்டும் பேசுவாங்க. ஒரு நிறைவேறின்னு வைங்க, அந்த நிறைவேறியை பத்தி மட்டும் பேசுவாங்க. அல்லது முதலாளித்துவத்துக்கு எதிராவா, முதலாளித்துவத்துக்கு எதிராக மட்டும் அதை பத்தி மட்டும் பேசுவாங்க. ஏகாதிபத்திய நாடுகளுக்கு எதிராக பேசணுமா, அந்த நாடுகளுக்கு எதிராக பத்தி மட்டும் பேசுவார்கள். ஒரு குறிப்பிட்ட மனித வாழ்க்கையினுடைய ஒரு அங்கத்தை பற்றி மட்டுமே பேசுவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் பேசிய பேச்சு இருக்கிறதே குறிப்பிட்ட அங்கத்தில் உள்ளது அல்ல, மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒட்டுமொத்த வாழ்வியலையும் பேசினாங்க. இறைவனை வணங்க வேண்டும் அதையும் பேசினார்கள். மனித வாழ்வியல் என்பது எப்படி கட்டமைக்கப்படணும், பெண்கள் என்றால் யார், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும், அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கணும், அவங்களுக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கணும், எப்படி திருமணம் பண்ண வேண்டும், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார்கள். ஆண்கள் என்றால் யார், அவங்களுடைய கடமை என்ன, அவங்களுடைய உரிமை என்ன, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார்கள். அரசனுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள், மக்களுக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள், முதலாளிக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள், தொழிலாளிக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள். எல்லாவற்றுக்குமே மனித வாழ்க்கையிலே நபிகள் நாயகம் அவர்கள் தொடாத இடமே இல்லை. இதை பற்றி ரசூலுல்லாஹ் பேசவில்லை என்று நம்ம எதையுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கை திட்டத்தை, நமக்கு அழகிய வாழ்வியலை நபிகள் நாயகம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இதன் மூலமாகத்தான் பல மாற்றங்களை அவங்க உண்டாக்குனாங்க. சாதாரண மாற்றமா? அவர்கள் காலம் சென்று 1400 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இன்றும் அவங்க சாதனையாளராக இருக்கிறாங்க. அவர்கள் சொன்ன போதனைகள் இன்றும் படிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வினாடியும் யாருடைய வாயிலோ ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. வரலாற்றிலே இப்படிப்பட்ட தாக்கத்தை யாரும் ஏற்படுத்தியது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கின்றோம். எப்பேற்பட்ட மார்க்கத்திலே நாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சிறந்த ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். சிறந்த ஒரு ஆன்மீக பாதையை நமக்கு தந்திருக்கின்றான். சிறந்த ஒரு பண்பாட்டை தந்திருக்கின்றான். இதை உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம நிலையா நிற்க முடியும். இல்லைன்னு வைங்க, ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுவதிலே போலித்தனங்கள் வரும். நிறைய போலித்தனங்கள் இருக்குதா இல்லையா? இப்ப திருமணத்துக்கு பத்திரிகை அடிப்பார்கள். பத்திரிகை அடிக்கும் போது பாத்தீங்கன்னு வைங்களேன், அந்த பத்திரிகையினுடைய டாப்ல ஒரு வார்த்தை போடுவாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போட்டுட்டு அதில் போடுவாங்க நிகழும் ஹிஜ்ரி ஆண்டு, இந்த வருஷம் எல்லாம் போட்டுட்டு நபிகள் நாயகத்தின் துஆ பரக்கத்தாலும் அப்படின்னு போடுவாங்க. போடுறாங்களா? ரசூலுல்லாஹ் அப்படி துஆ பண்ண சொன்னாங்களா? அப்படிலாம் கிடையாது. இருந்தாலும் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து போடுவாங்க. என்ன சொல்ல வர்றாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னனால தான் கல்யாணம் பண்ண போறாரு என்று ஒரு தோற்றத்தை உண்டாக்குவார்கள். ஆனா அந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த எதுவுமே இருக்காது. மகர் கொடுப்பது இருக்காது, வரதட்சணை வாங்கப்படும், நபி வழிக்கு முரணாக பெண் வீட்டு விருந்திருக்கும், நிறைய பிதத்துக்களை அரங்கேற்றுவார்கள். கேட்டா ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை ஒரு ஒப்புக்கு பயன்படுத்துவார்கள். இப்படி பயன்படுத்தினால் வெற்றி கிடைக்காது. நாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை ஏற்கிறோம் என்று சொன்னால், அவங்களை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், அவர்கள் சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு செய்திகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நாம் கடைபிடிக்க வேண்டும். முதல்ல படிக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு எப்படிப்பட்டது, அது எவ்வளவு உன்னதமானது, அது மற்ற சமுதாய மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை விட எவ்வளவு மேலோங்கி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து படிக்க ஆரம்பித்தால் கண்டிப்பாக நம்மிடத்திலே நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே இருந்து இன்று நம்முடைய காலம் வரை அவர்கள் ஏற்படுத்திய மாற்றங்கள் சாதாரண மாற்றங்கள் அல்ல. உலகமே வியந்து பார்க்கக்கூடிய மாற்றங்களை, உலகமெல்லாம் அந்த பிரச்சனைகளை தீர்க்க நினைத்து தீர்க்க முடியாமல் தோற்று போன விஷயங்களில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சரி செய்திருக்கின்றார்கள். அந்த புரட்சியை உண்டாக்கி இருக்கின்றார்கள். சமுதாயத்திலே விபத்தான அளப்பரிய மாற்றங்களை உண்டாக்கி இருக்கின்றார்கள் என்பதற்கு ஏராளமான செய்திகள் நமக்கு வரலாறுகளிலே காண கிடைக்கின்றன. அந்த செய்திகளை இன்னைக்கு முதல் நாள், இன்னும் ஒரு 7 நாள், இன்னையோட சேர்த்து 7 நாள், இன்னும் ஒரு 6 நாள் பெண்டிங் இருக்கிறது. அந்த தினங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
எப்படிப்பட்ட சமுதாய மாற்றங்கள் இந்த சமுதாயத்திலே கொண்டு வந்தார்கள். அது சாதாரண மாற்றங்கள் அல்ல என்பதை நாம் உணரக்கூடிய விதத்திலே அந்த செய்திகளை நம்ம தொகுத்திருக்கின்றோம். அப்ப இந்த உரையில் நீங்கள் விடுபடாமல் தொடர்ச்சியா நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பல தகவல்கள் நம்ம சொல்ல காத்திருக்கிறோம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்புகளை உணர்ந்து இதுல பல நன்மைகளை நம்ம பெற வேண்டும். பெரும்பாலும் பார்த்தோம்னு சொன்னா ஸ்டார்டிங்ல பார்த்தாச்சுன்னா திபுன்னு வருவாங்க. நோன்பு ஒண்ணுல பாத்தீங்கன்னா அந்த கூட்டம் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், தேய ஆரம்பிக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா இறுதியில பெருநாள் அன்னைக்கு ஒரு கூட்டம் வரும். அதோட அப்படியே என்ன ஆயிடுவாங்க, காணாம போயிடுவாங்க. இப்படி இருக்கக்கூடாதுங்க. நோன்பு என்பது நமக்கு ஒரு பயிற்சி தர்றான் அல்லாஹ். இந்த பயிற்சி என்பது நமக்கு ஒரு ஆன்மீக பயிற்சி. என்ன பயிற்சி தர்றான் அல்லாஹ்? அதுல நமக்கு இறையச்சத்தை பயிற்சியாக தருகிறான். நோன்பு வைக்கக்கூடிய நமக்கு எதுக்கு நோன்பு என்பது புரியணும். இன்னைக்கு எல்லோரும் நோன்பு வைக்கிறோம். நோன்பு வைக்கிறோமா? நோன்பு வைக்கிறோம். எதுக்கு நோன்பு வைக்கிறோம்னு கேட்டு பாருங்களேன் முஸ்லிம்கள்ட்ட. எதுக்கு நோன்பு? எல்லாரும் வைக்கிறாங்க, நம்மளும் வைக்கிறோம் அப்படிம்பாங்க. நோம்பினுடைய நோக்கம் தெரியாது. அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆன்ல, அல்லக்கும் தத்தக்குங்கிறான். இறையச்சம் உடையவரா நம்ம ஆகணும். இறை அச்சத்தை தக்குவாவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையை புரியாமல் நோன்பு வச்சோம்னு சொன்னா எந்த நன்மையும் கிடையாது. அப்ப இந்த மாதிரியான மார்க்க விஷயங்கள், மார்க்க பிரச்சாரங்கள், இரவு தொழுகை, இன்னும் பல நல்ல அமல்கள் எல்லாம் இந்த மாதம் முழுவதும் நடக்க இருக்கிறது. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் இந்த மர்க்கஸில் நம்ம ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதுல நீங்கள் விடுபடாமல் நிறைவாக பங்கேற்று அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தினுடைய இந்த மாதத்தினுடைய நன்மைகளை நம்ம பெற வேண்டும். வல்ல அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அந்த வாய்ப்பினை தந்தருவானாக என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க